ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டேலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 8. இந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோக்கு டோலா லிங்க் மூலியமா வாய்ஸ் கேட்குது. என்னாச்சுன்னு விக்டர் கேட்குறா. திரும்பவும் அது தெரியுதான்னு கேட்கவும், ஆமா ஒரு வாய்ஸ் கேட்குது, இந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டேபனாக்குள்ள இருந்தா அது வர மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேபனாக்குள்ள ஒன்றும் உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லி விக்டர் யோசிக்கவும், பாத்தீங்களா அவங்க பேச்சுவார்த்தை நடத்த தயாரில்ல, அவங்க அட்டாக் தான் பண்றாங்க அப்படின்னு ஸ்கோப் சொல்லவும், ஸ்கோப் டேபனாக்குள்ள பத்தின டீட்டெயில் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஒரு பெரிய கதை. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கேட்டக்லிசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம அனிமல்ஸ் எல்லாரும் சாப்பிட்ற கண்டிஷன்ல இருந்தோம். அப்போ ஒரு லேடி வந்தாங்க. அவங்க ஒரு சேவியர் மாதிரி எங்களுக்கு லாங்குவேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸை கொடுத்தாங்க. நீங்க யாரு அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்டப்போ, ஸ்பேஷியல் ட்ரிஃப்ட்டுக்கு பியாண்ட்ல இருந்து நான் இங்க வந்திருக்கேன், உனக்கு ரொம்பவோ பசிக்குதா, இந்த ஃபயரை சாப்பிடுன்னு அவங்க கொடுத்தாங்க. அந்த ஃபயர் அது எங்க பசியை போக்குச்சு, எங்களுக்குள்ள ஒரு ஒளியை கொண்டு வந்துச்சு. அப்புறமா திடீர்னு ஒரு நாள் அவங்க இந்த டேபனாக்ல கிரியேட் பண்ணாங்க, அதுக்கு பவர் கொடுத்தாங்க. அப்படியே புகமூட்டமா வந்துச்சு, அவங்க அதுக்குள்ள மறைஞ்சிட்டாங்க. அவங்க கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வருவாங்கன்னு தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த இடத்தையும் ப்ரொடெக்ட் பண்றோம். இப்போ வேற ஆளுங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க திரும்ப வந்தா என்ன பண்றது, எங்க இடத்த நாங்க எப்படியாச்சும் மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கோப் சொல்றான். ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேக்கு. ஸ்கோப் சொல்றான், அந்த லேடி வாய்ஸ் தான் எனக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஸ்கோப் சொல்லுவோம். என்னது ஒரு ஹியூமனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். முன்னாடி ஹியூமன்ஸா இருந்தவங்க அப்படின்னு க்ரோ சொல்றான். இன்ஃபர்னோவை பார்த்து பயந்து விக்டர் பின்னாடி பக்கமும் ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறான். இன்ஸ்ட்ரக்டர் பான் வந்து விக்டரோட பிசிக்கல் அபிலிட்டியை பூஸ்ட் பண்ணி ஒரு வழியா அவனை ப்ரொடெக்ட் பண்றான். நல்லவள நான் சாவல உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு விக்டர் பாக்குறான். நிறைய இன்ஃபர்னோ அண்ட் டாக்ஸ் வந்துட்டு இவங்களை சுத்தி வளைக்குது. ஓகன்ஸ் வந்துட்டு அவனோட ஆரவை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அட்டாக் பண்றான். இவ டாமிக்கு பிரேயர் ஸ்டார்ட் பண்றா. அந்த இன்ஃபர்னோக்கு அவங்க எல்லாருமே ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆத்தர் ரொம்பவே ஈஸியா அதுங்களை ஸ்லாஷ் பண்றான். ஜெகர்நாத் வழக்கம் போல பயந்து ஓடிட்டு இருக்கான். நிறைய இன்ஃபர்னோ நம்ம ஹீரோவியோ விக்டரியோ சுத்தி வளைக்குது. டேய் என் கிட்ட பேசுங்கடா, என்னையோ ஒரு மனுஷனா மதிங்க அப்படின்னு ஸ்கோப் கத்திட்டு இருக்கவோ, இங்க இருந்து போயிருங்க ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்னோ சொல்லுது. என்ன இந்த இன்ஃபர்னோ பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மத்தவங்கள பாக்குறாங்க. டேய் என்னைய மதிச்சு பேசுடா, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு அப்படின்னு ஸ்கோப் சொல்லிட்டு இருக்கோம். பேசுற இன்ஃபர்னோவை பாக்குறது நம்ம இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இது ஆல்ரெடி பாத்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வயாசிஸை எங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லி ஸ்கோப் கத்திட்டு இருக்கான். இப்போ இன்ஃபர்னோ அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோவா ஆத்தரும் சேர்ந்து அவங்க கூட ஃபைட் பண்றாங்க. அனிமல்ஸ் கூட சேர்ந்து நீங்க இந்த இடத்தை ஷேர் பண்ணிக்கிடலாம்ல அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்டர் பான் கேட்கவும், முட்டாள்தனமா பேசாத, டேபனாக்கள் கிரியேட் ஆயிருக்கிறதே டெஸ்ட்ரக்ஷனுக்காக தான், அழிவுக்கு மட்டும்தான் அது பயன்படணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்னோ சொல்லுது. என்னது டேபனாக்களை அழிக்கிறதுக்கான ஒரு வெப்பனா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்லவும், இல்ல அதுக்கு சான்ஸ் இருக்கு. டாக்டர் ஜிவானி அமட்டராஜோட கீயை தேடி தான் வந்தா. எவாஞ்சலிஸ்ட் எல்லாருமே இந்த உலகத்தை அழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க கேட்டக்லிசம் கிரியேட் பண்றதுக்கு அமட்டராஜு தேவைப்படுதுன்னா அப்படின்னா அது ஒரு வெப்பன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படின்னா அந்த வெப்பனை நம்ம ஃபர்ஸ்டே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றான். அது ஒன்றும் வெப்பன் கிடையாது, அதனாலதான் இந்த இடத்துல மரமே இருக்கு பார்த்தல. அந்த லேடி பார்க்க கிரீப்பியாவோ டபுள் மாதிரியே சிரிச்சிருக்கலாம், ஆனா அவங்க நல்லது தான் செஞ்சிருக்காங்கன்னு ஸ்கோப் சொல்லவும், அந்த லேடியோட வாய்ஸை கேட்டேன், அவங்க கெட்டவங்க மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேப்லெட்ஸ் கொண்டு வந்துட்டோம் மயிலாடு அப்படின்னு இன்ஃபர்னோ வந்து சொல்லவும், டிஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் இன்ஃபர்னோ சிரிக்குது. இன்னொரு இன்ஃபர்னோ அந்த இடத்துக்கு வந்து ஹியூமன்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. கடவுளின் பாதையில அவங்க தலையிட்டா என்ன நடக்கும் நம்ம அவங்களுக்கு காட்டுவோம். டிஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணி எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் லைஃப்ல உங்களுக்கு இடம் உண்டு, ஆனா அந்த மனுஷங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு அந்த டீமன் இன்ஃபர்னோ சொல்லுது. அதை மத்த எல்லா இன்ஃபர்னோவும் தலை வணங்குறாங்க. டேபனாக்களை யூஸ் பண்ணி அவங்க அந்த மொத்த வாழ்க்கையோ டெஸ்ட்ராய் பண்ணணும்னு பாக்குறாங்க அப்படின்னு பான் சொல்லவும், அதுவும் கரெக்ட் தான், ஆனா இன்னும் அதை அவங்க ஆக்டிவேட் பண்ணலன்னா இவங்களுக்கு அதுக்கு ஏதாச்சும் கீ தேவைப்படும் அப்படின்னு விக்டர் சொல்லவும், அவங்க ஒரு ஸ்டோம் டேப்லெட்டை கலெக்ட் பண்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி குரோபோஸ்கோப்போ சொல்றாங்க. டேபனாக்களை ஆக்டிவேட் பண்ணாதான் கீயா இருக்கும்னு நினைக்கிறேன் விக்டர் சொல்லவும், அவங்க பாஸ் அவன் தலையில 2 கொம்பு இருக்கும், அவன் தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றான்னு ஸ்கோப் சொல்லவும், அப்படின்னா ஒரு டீமன் இன்ஃபர்னோ அங்க இருக்கா, ஏன்பா டீமன் இன்ஃபர்னோ ரொம்ப பவர்ஃபுல்லானதா என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கோப்பு குரோவோ கேட்கவும், அது ரொம்பவே பவர்ஃபுல்லானதா, அதை அழிக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஃபயர் பவர் தேவைப்படும் அப்படின்னு பான் சொல்லவும், விக்டர் நீ எதையாச்சும் ஐடியா யோசின்னு டாமக்கி சொல்றா. போன தடவை நிறைய பேர் ஹெல்ப் இருந்துச்சு, ஆனா இந்த தடவை கஷ்டம் விக்டர் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஏன் டீமன் இன்ஃபர்னோவெல்லாம் அழிக்கணும், நம்ம ஜஸ்ட் ரிசர்ச்சுக்காக தானே வந்தோம் ஓகன் கேட்கவும், உலகம் அழிய போதுன்னா அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது, இதை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஆத்தர் விக்டர் 3 பேரும் அந்த டேபனாக்களுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாக்குறோம், மத்த 4 பேர் வெளியே காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பான் சொல்றான். ஸ்கோப் ரொம்ப சோகமா இருக்கவும், கவலைப்படாத, நான் உன்னோட வயசிசை உனக்கு திரும்ப மீட்டு தரேன், போனஸா அந்த டீமன் இன்ஃபர்னோவையும் நான் டெஸ்ட்ராய் பண்றேன், ஏன்னா நான் ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்கோப் நம்ம ஹீரோ கூடவே வரான். டேபனாக்கள் என்ட்ரன்ஸ்ல யாருமே இல்ல, சோ இப்போ இவங்க எல்லாருமே உள்ள போறாங்க. ஒரு இன்ஃபர்னோ இவங்க உள்ள போறதை பாத்துருது. உள்ளுக்குள்ள யாருமே இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிளானையே செயல்படுத்துவோம், 4 பேர் வெளியே போய் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நாங்க 3 பேர் உள்ள போறோம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் பான் சொல்றான். உள்ள போனுமான்னு விக்டர் பயப்படுறான். வெளியே நிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். இந்த இடம் 200 வருஷம் பழசு மாதிரியே தெரியலையேன்னு விக்டர் பார்க்க போய், ஏன்னா இதை நாங்க இத்தனை நாள் பாதுகாத்துட்டு வந்திருக்கோம்
அப்படின்னு க்ரோ சொல்றான். நிறைய ஸ்டோன் டேப்லெட் இருக்கு, அதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இவங்க உள்ள போகவும் கதவு பூட்டிட்டு இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லி பான் சொல்றான். வெளியே நிறைய இன்ஃபர்னோ சேர்ந்து இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. நம்மள ட்ராப் பண்ற லெவலுக்கு இன்ஃபர்னோலாம் எப்படி புத்திசாலியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கைஸ் அங்க பாருங்க, அதுதான் அந்த டீமன் இன்ஃபர்னோ அப்படின்னு டாமிக்கி சொல்றா. என்ன தைரியம் இருந்தா எங்க ஹோலி இடத்துக்குள்ள வர பாப்பீங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீமன் இன்ஃபர்னோ சொல்லுது. இப்போ எல்லாருமே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க எதுக்காக இது எல்லாத்தையும் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அந்த டீமன் இன்ஃபர்னோ சொல்லவோ, இது அனிமல்ஸ்க்கு சொந்தம், அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், முட்டாள், டேபர்னாக்கிள் அப்படிங்கறதே ஒரு வெப்பன் தான், அது டிஸ்ட்ராக்ஷனுக்காக மட்டும்தான், இதை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க போறான் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. ஹீரோ ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அட்டாக் எல்லாம் ஃபாரஸ்ட் பக்கம் திருப்பி விடாத அப்படின்னு சொல்லி ஸ்கோப் சொல்றான். இங்க எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கணும், நான் இறந்து போகணும்னு ஆசைப்படுறேன். நான் இறந்து போகணும்னா டேபர்னாக்கிளோட டிஸ்ட்ரக்ஷன் பவரால மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த இன்ஃபர்னோ சொல்லுது. உடனே மத்த இன்ஃபர்னோலாம் அந்த டீமன் இன்ஃபர்னோ வணங்குறாங்க. நீங்களும் என்ன வணங்கினா உங்களுக்கு ஆஃப்டர் லைஃப்ல இடம் உண்டு அப்படின்னு அந்த டீமன் இன்ஃபர்னோ சொல்லவும், மாஸ்டர் டெம்பே எனக்கு பொட்டேட்டோ மட்டும் தான் வளைய வைக்க தெரியும் அப்படின்னு ஜெகநாத் சொல்லவும், அவனை வணங்க நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி டாமிக்கி கேட்கறா. ஆனா அது சொல்றது கரெக்ட் தான், இந்த டீமன் இன்ஃபர்னோவை அழிக்கிறதுக்கு நமக்கு இந்த மொத்த ஃபாரஸ்ட்டையும் அழிக்கிற லெவலுக்கு தான் ஒரு ஃபயர் பவர் தேவைப்படும் அப்படின்னு நோகன் சொல்லவே. இப்போ நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா போய் அதை அட்டாக் பண்றான். பட் அது நம்ம ஹீரோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணுது. கடவுளை எதிர்த்தா என்ன நடக்கும் நான் அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஹீரோவை பிளாஸ்ட் பண்ணுது. ஷீன்ரோ நம்மளால அதை தனியா தடுக்க முடியாதுன்னு டாமிக்கி சொல்லவும், அதுக்குன்னு இந்த வேர்ல்டோட டிஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு நம்மளால சும்மாவோ இருக்க முடியாது, டேபர்னாக்கிளை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இந்த டீமன் இன்ஃபர்னோக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்போ எல்லாரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகவும், என்னை எதிர்த்து அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் இருக்காது அப்படின்னு அந்த டீமன் இன்ஃபர்னோ சொல்லவும், நான் நரகத்துக்கு போய்க்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் இதை எப்படி தடுக்கிறது, எவாஞ்சலிஸ்டோட கிரேஸ் இருந்தா என்னால இதை தடுக்க முடியும், ஆனா எல்லாருமே ரொம்ப தூரமா இருக்காங்க, சோ என்னால டோலா லிங்க் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு டோலா லிங்க் கனெக்ட் ஆகுது. பார்த்தா டேபர்னாக்கிள்ல இருக்கிற அந்த லேடி நம்ம ஹீரோக்கு கிரேஸை கொடுக்குறா. என்னோட எக்ஸ்கேலிபரால அந்த கதவை கட் பண்ணிட முடியும், சோ உள்ள நம்ம போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு ஆத்தர் சொல்றான். இந்த நம்பர் எல்லாம் இஷ்டத்துக்கு இருக்கு, ஒரே பாட்டன்ல எந்த மாதிரியுமே இல்ல, இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் இது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்லிட்டு இருக்கவும், மேல பாரு இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பான் காமிக்கிறான். இந்த வீரன் ஒரு வீர மரணம் அடைஞ்சான். கைஸ் இது ஜஸ்ட் ஒரு பை தான், ஈஸியா ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் அதை ரைட் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டீமன் இன்ஃபர்னோவை கம்பெனி 8 அழிக்கிறதுக்கு எரிஞ்சிட்டு இருந்த எல்லா பில்டிங்ஸ்ல இருக்கிற ஃபயரையும் ஒன்னா கொண்டு வந்து தான் அதை டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அதுவே நிறைய பேர் சேர்ந்து தான் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. நம்ம ஹீரோவால இது தனியா பண்ண முடியாது, ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த எவாஞ்சலிஸ்டோட கிரேஸ், அதாவது அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னா நம்ம ஹீரோவோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹீரோ அந்த டீமன் இன்ஃபர்னோவை எப்படி டெஸ்ட்ராய் பண்ண போறான், டேபர்னாக்கிள் அதுக்கப்புறமா அமட்ராசோ, அதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் தான் என்னதான் நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.